ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு வெற்றி தமிழ் நீட் அகாடமி. ஓகே, இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பலதரப்பட்ட பேரண்ட்ஸ்க்கு வந்து இருக்கக்கூடிய டவுட்ஸ், என்னோடய பையனோட பொண்ணோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ரிஜெக்ட் ஆகிடுமா அப்படின்னு கேட்கக்கூடிய கேள்விக்கு எந்தெந்த விஷயங்கள் நீங்கள் வந்து தவறாக செஞ்சுருந்தால் ரிஜெக்ட் ஆகும், ப்ளஸ் இந்த விஷயம்லாம் நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் ரிஜெக்ட் ஆகாது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம சொல்லலாம். இதெல்லாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பேஸ்டான அவர் எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக சொல்கிறோம். நம்ம 2018 அப்ளிகேஷன் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போட்டு கொடுத்துட்ருக்கோம். 2019 வந்து பார்த்திங்கன்னா நீட் ஃபேக்கல்ட்டியாக இருக்கிறோம். சரி, அதனால் வந்து பார்த்திங்கன்னா முந்தானேத்துலேருந்து நம்ம அப்ளிகேஷன் போடல, சில வருடங்களாக போட்டுட்ருக்கோம். அப்போ என்டிஏ தரப்பில் வந்து சிபிஎஸ்சி போர்டு இருக்கிற வரைக்கும் முன்னாடியே நம்ம வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் எப்படி போட்டு கொடுத்துட்ருந்தோம், அதில் எதனால் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆச்சு, மாணவர்கள் எதனால் பாதிக்கப்பட்டாங்க அப்படிங்கிற எல்லா விஷயமே நமக்கு முன்கூட்டியே தெரிஞ்ச விஷயந்தான். சரி, இந்த வருஷம் 2025 நீங்கள் அப்ளிகேஷன் போட்டிருப்பீங்க, இல்லை பேர் போடக்கூடிய மாணவர்களாக இருப்பீங்க, 2 பேருக்கும் பயன்படக்கூடிய காணொலியாக இது அமையும். சரி, வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வெற்றி தமிழ் நீட் அகாடமியோட முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறோம். ஸோ நீட் 2025க்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கடைசி நேரத்தில் டைஹார்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்க, இதில் போர்டு எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு 2 வகையில் வந்து நம்ம வெற்றி தமிழ் நீட் அகாடமி கைட் பண்ண போகுது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நீட் 2025க்கு வந்து கிராஷ் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். என்னிலேருந்து கிராஷ் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 23/2025 வரக்கூடிய மார்ச் 25 போர்டு எக்ஸாம் முடியுது, 26 மார்ச் மந்தில் டேட் நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து கிராஷ் கோர்ஸ் வந்து வெற்றி தமிழ் நீட் அகாடமி சார்பாக நம்ம நடத்தப்பட போகிறோம். இந்த கிராஷ் கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம், தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா கிளாஸஸ் வந்து பைலிங்குவல், இரட்டை மொழியில் நடக்கும். தமிழ்லையும் சொல்லி கொடுத்துருவாங்க, இங்கிலீஷ்லையும் சொல்லி கொடுத்துருவாங்க. ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி வேணுன்னா கேம்பஸ்குள்ளேயே இருக்குது. எஸ், நம்மளோட அகாடமி வந்து பார்த்திங்கன்னா மெயின் ரோட், இந்த மாதிரி பொல்யூஷன், இந்த மாதிரி விஷயம்லாம் நமக்கு கிடையாது. SVM ஹையர் செகண்டரி ஸ்கூலில் லொக்கேட்டாக இருக்குது. பாய்ஸ்க்கும் கேர்ள்ஸுக்கும் செப்பரேட்டடாக ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ சூப்பர் இல்லையா? சேஃபாக நீங்கள் வந்து உங்களோட ஸ்டூடெண்ட்டை விட்டு போகிறப்போ என்ன சேஃபாக இருக்குமோ போய் திருப்பி கூட்டிகிட்டு போகிறப்பையும் அதே சேஃப் தான் இருக்கும். பாய்ஸ் ஆர் கேர்ள்ஸ் 2 பேருக்குமே நம்ம செப்பரேட் கேம்பஸ் ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துட்றோம். ரைட், உங்களுக்கு அட்மிஷன் வேணால் ஸ்க்ரீனில் காட்டக்கூடிய இந்த நம்பரை நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நேரடியாக சேலத்துக்கு வந்து சேர்ந்து படிங்க. ஏன்னா இந்த கடைசி டைமில் வந்து ஆன்லைன் கிளாஸஸும் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். பட் உங்களால் ஆன்லைன் கிளாஸுங்கிறது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் போனால் மட்டும் நீங்கள் போங்க, அதர்ஸ் நீங்கள் நேரடியாக வாங்க. 40 நாளும் வந்து பார்த்திங்கன்னா உட்காருங்க, ஃபுல் டே படிங்க. ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே கிராக் பண்ணுறது நம்ம சொல்லிக் கொடுப்போம். அதை ப்ராப்பராக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ உங்கள் செலெக்ஷன் வந்து கேரண்டியாக இருக்கும். நம்ம NCERT வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நடத்த போகிறோம். ஸோ ஃபுல் பாயிண்ட்ஸில் நீட்டுக்கு என்ன தேவை, இது நடத்தினா நீட்டிலேருந்து கேள்வி வருமா, அந்த இது மட்டும் தான் உங்களுக்கு நடத்த போகிறோம். அப்போ 40 நாளில் ஃபுல் ஃப்ளெஜ்டாக உங்களுக்கு நடத்தி கொடுத்துருவோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட் ஷார்ட்கட் வந்து சொல்லிக் கொடுப்போம், அதை டெஸ்ட்டு வைப்போம். 79 சாப்டருக்கும் தேவையான யூனிட் டெஸ்ட்டு அண்ட் 18க்கு மேலே ஃபுல் டெஸ்ட்டு யாராலையுமே கொடுக்க முடியாது. நம்ம ரெடியாக வச்சுருக்கோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் வச்சுருக்கோம். இன்ட்ராக்டிவ் பேனல், பிக் ஸ்க்ரீன் டீச்சிங். ஸோ அதான் வந்து பார்த்திங்கன்னா பிக் ஸ்க்ரீன், நம்ம இந்த மாதிரி பிக் ஸ்க்ரீன் வச்சு தான் டீச் பண்ண போகிறோம். அப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா எந்தளவுக்கு சேவ் ஆகும், அதோட PDFல கொடுத்து பர்ஃபெக்ட் ரிவிஷன், இந்த போர்டு வச்சு நோட் பண்ண இந்த மாதிரி இதெல்லாம் எதுவுமே கிடையாது. அழகாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் படிக்கிறதுக்கு மட்டுமே இது நம்ம ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்கோம். எக்ஸ்பீரியன்ஸ் டீச்சர்ஸ் மூலமாக ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி நம்ம டீச் பண்ண போகிறோம். சரி, நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த பேட்சில் நாங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா டீச் பண்ணுவோம். நான் ஃபிசிக்ஸ் டீச் பண்ணுறேன். என்னோடய ஃபிசிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தேவையான லெக்சர்ஸ் நம்ம யூடியூப்பில் போட்டுட்ருக்கோம். மற்ற யாரும் போட மாட்டாங்க. நான் என்னோடய எல்லா லெக்சர்ஸுமே போட்டிருக்கேன். ஒய் பிகாஸ்னால் அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபண்டமெண்டல் தான் பசங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ரைட், இந்த பேட்சில் நீங்கள் வந்து மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மாதம் ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பற்றி நம்ம சொல்லியே ஆகணும். ஓகேவா? ஜென்ரலான ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் மற்ற அகாடமிக்ஸில் 45,000 ரூபா கிராஷ் கோர்ஸ் போட்டிருப்பாங்க. நம்ம 45,000லாம் கிடையாது. நம்ம 12,500 ரூபா வந்து பார்த்திங்கன்னா கிராஷ் கோர்ஸ்க்கான ஃபீஸாக வச்சுருக்கோம். ஜஸ்ட் ஃபேக்கல்ட்டிக்கு சேலரி அண்ட் தேவையில்லாத விளம்பரத்தில் கட் பண்ணிவிட்டு கரெக்டான ஸ்ட்ரக்சரோடு கொடுத்துருக்கோம். தேவையில்லாமல் 45,000 வச்சு நம்ம ஃபீஸ் போட போகிறதில்ல. அண்ட் ஆன்லைனில் ஜாயின் பண்ணுறீங்கன்னா மற்ற அகாடமியில் 40,000 இருக்கும். நம்ம வந்து வெறும் 9,500 தான் சார்ஜ் பண்ணுறோம். ஸோ ஃபீஸுமே வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலே ரொம்ப லோவஸ்ட்டாக கொடுத்துருக்கோம். நீங்கள் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா 2வது வகை சொல்லியிருந்தோம் இல்லையா, டெஸ்ட் பேட்ச் கொடுத்துருந்தோம். டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா 79 சாப்டருக்கும் தேவையான 32 கம்பைன் யூனிட் டெஸ்ட்டு, 8 பார்ட் டெஸ்ட்டு, 11க்கும் 12க்கும், அதுக்கப்புறமேட்டுக்கு 10 ஃபுல் டெஸ்ட் பேப்பர்ஸும் நம்ம கொடுக்குறோம். இதை வந்து ஃப்ரீயாகவே கொரியர் பண்ணி விட்ருவோம். உங்களுக்கு தேவையானவங்க ஸ்க்ரீனில் காட்டக்கூடிய இந்த நம்பரை நீங்கள் கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. ரைட், ஸோ வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இந்த இது வந்து நம்ம அகாடமி ரிலேட்டடாக கட்டியில் சொல்லிட்டு கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும். நான் கமெண்டில் இந்த டைம் லைன் தரேன், நீங்கள் ஜம்ப் பண்ணி வந்துடுங்க. ஓகே, இப்போ என்ன சார் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பேச போகிறோம் அப்படின்னா, எது பண்ணிங்கன்னா அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகும். பாயிண்ட் என்டிஏ தரப்புலேருந்து அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் சொல்கிற பாயிண்டில்
ஷோராக அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற பாயிண்ட்டும் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ பிளர்டாக இருந்தால் ரிஜெக்ட் ஆகிடும், டவுட்டே வேணாம். நீங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ஃபோட்டோ நீட் அப்ளிகேஷன் ஃபார்மில் வந்து ஃபோட்டோ வந்து கலங்கிருக்கு, அதாவது உங்கள் ஃபேஸை பார்த்தா உங்களுக்கு அடையாளம் தெரியலனா அது பேர் பிளர். அதே மாதிரி நீங்கள் போட்ட சிக்னேச்சர் இது ரெண்டுமே பிளர்ராக இருக்குது அப்படின்னா ஒரு டைம் வந்து ஏஐ மூலமாக ஸ்கேன் பண்ணுவானுங்க. ஸ்கேன் பண்ணி என்ன சார் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பிளர்னஸை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த வகையான மெயிலையும் வராது, வித்தவுட் எனி இன்ஃபர்மேஷன் தான் சொல்லியிருக்காங்க. வித்தவுட் எனி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இன்ஃபர்மேஷனோ மெயிலோ எதுவுமே வராது. சைனும் அண்டு சிக்னேச்சர் இது ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா பிளராக இருந்தால் ரிஜெக்ட் ஆகிடும். அண்ட் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் ஆகுமானா வருஷம் கரெக்ஷன் விண்டோ தரான். ஆனால் இப்போ இந்த புல்லட்டின்லாம் தெளிவாக சொல்கிற கரெக்ஷன் விண்டோ வந்துங்கிறது கேள்விக்குறி தான். தரமாட்டேருந்து இன்ஃபர்மேஷன் புல்லட்டின்லேயே கொடுத்துருக்கா. மேபி கரெக்ஷன் விண்டோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைம் கொடுத்து பண்ணால் நல்லாயிருக்கும். பட் கரெக்ஷன் விண்டோ தரானா அப்படிங்கிறத பார்க்கலாம். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது எது இருந்தால் சார் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபைனல் சப்மிஷன் பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபைனல் சப்மிஷன் பிஃபோர் தட் வந்து டெஸ்ட் பேட்ச் நம்ம எவ்வளோ ஃபீஸ்ன்னு சொல்லலை இல்லையா. மற்ற இடத்துல டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு 2,500 தான் கொடுத்துருக்கோம். மறக்காமல் பயன்படுத்திக்கங்க. ஃபார் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு பேருக்குமே இந்த டெஸ்ட் பேட்ச் ஃபீஸ் தான். அண்டு இப்போது வேறு என்ன சார் பண்ண அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபைனல் சப்மிஷன் நீங்கள் கொடுக்கல, அப்ளிகேஷன்லாம் போட்டு ஃபைனல் சப்மிஷன் பண்ணி ஃபைனல் ஃபார்ம் ஒன்று வரும், அதை பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு 100% என்ன பண்ணிடுவாங்க, ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அப்ளிகேஷன் போடாததான் சமம். ரெண்டாவது ஃபைனல் சப்மிஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபீஸ் பே பண்ணணும். ஃபஸ்ட்டு விஷயம் அப்ளிகேஷன் 100% நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணியிருந்தாலும் ஃபீஸ் பே பண்ணலைன்னா உங்கள் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிடும். ஸோ மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும், ஃபீஸ் பே பண்ணலைன்னா உங்கள் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகும். ஸோ கம்பல்சரியாக ஃபீஸ் பே பண்ணியிருக்கணும். ஃபீஸ் பே பண்ணால் தான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு அனலைஸே பண்ணுவாங்க, இல்லையா அப்படியே ரிஜெக்ட் ஆகிரும். அடுத்து வந்து ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தா நீங்கள் படித்த 10வது 11வது இந்த மார்க் எடுத்திருப்பீங்க, அதுக்கான ரோல் நம்பரு எல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணணும். தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்தா உங்கள் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் மட்டும் ஆகாது, அதை தாண்டி பாருங்கள் உங்களை என்டிஏ நடத்தக்கூடிய எந்த ஒரு ஃப்யூச்சர் எக்ஸாம்ஸ்க்கும் அலோவ் பண்ண மாட்டாங்க. நீட் ஆகட்டும், கியூட் ஆகட்டும், ஜெஇ ஆகட்டும், மற்ற எந்த மாதிரி இருந்தாலும் சரி உங்களோட ஆதார் கார்டை வச்சு ஒரு மார்க் போட்டு விட்ருவாங்க. இந்த ஸ்டூடெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கான் அப்படின்னு அவன் கண்டுபிடிச்சிட்டானா முடிஞ்சு. அது வந்து கிரிமினல் அஃபென்ஸாகவும் ரிஜிஸ்டர் பண்ணி சூட்டபிள் பெனால்ட்டி கொடுப்பாங்க. பண ரீதியாகவும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெனால்ட்டி கொடுக்கலாம், இல்லையா உங்களை டைரெக்டாக அரெஸ்ட்டும் பண்ணலாம். ஏன்னா இந்தியாவுக்கு அந்த 2 ரைட்ஸும் இருக்குது. ஸோ எக்காரணம் கொண்டு வந்து ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் போட்டுடாதீங்க. ஸோ விளையாட்டுக்கு தான் சார் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி பண்ணாதீங்க. அவங்க வந்து ஸ்ட்ரிக்டாகவே சொல்லியிருக்காங்க, ஒரு அப்ளிகேஷனில் எந்த வகையான தவறான இன்ஃபர்மேஷன் கொடுது. 10th என்ன இருக்கோ அது போடுங்க, நான் 12th என்ன இருக்கோ அது போடணும், மற்றதாக போட்டுருந்தா அது ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன். அதே எடுத்துக்கிட்டோம்னா பெனால்ட்டி உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் ரிஜெக்ட் ஆகிடணும் தெளிவாக சொல்லிட்டான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணினாலும் உங்கள் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிடும். விச் மீன்ஸ் ஒரு ஓபிசி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ண சொல்கிறான், ஓபிசி டேட்டா கேட்டிருக்கான், அதை தாசில்தார் பேர் என்ன, அந்த இஷ்யூ பண்ண டேட்டு, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக ஃபில் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் புல்லட்டினில் ஏதாவது இல்லாமல் நீங்கள் மாற்றி ஃபில் பண்ணியிருந்தாலும் அவனுக்கு ரிஜெக்ட் பண்ணுறது ரைட்ஸ் இருக்குது. ரிஜெக்ஷன் வித்தவுட் எனி இன்ஃபர்மேஷன் தான் அதில் பாயிண்ட் பண்ணணும். ஸோ உங்களோட ஃபார்ம் அவன் ரிஜெக்ட் பண்ணுறான் இல்லையா, அந்த ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு எந்த வகையான முன்கூட்டி தகவல்களும் உங்களுக்கு அனுப்பப்பட மாட்டாது. ஸோ உங்கள் ஃபார்ம் ரிஜெக்ட் எடுத்து நீங்கள் தான் பார்த்துக்கணும். எப்படி சார் கண்டுபிடிக்கணும்னா அட்மிட் கார்டு வராது. அட்மிட் கார்டு வரல அப்படின்னா உங்கள் ஃபார்ம் என்ன ஆகிட்டு ரிஜெக்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அடுத்தது எப்படி சார் ரிஜெக்ட் பண்ணுவாங்க, அன்கிளியர் ஃபோட்டோகிராஃப். நீங்கள் ஃபோட்டோ எடுத்து அப்லோடு பண்ணுறீங்களா, அது பிளர்ராக வந்து அப்லோட ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. இது வீடியோ ஸ்டார்ட்லேயே நான் சொல்லியிருந்தேன். அப்போ உங்கள் ஃபோட்டோவில் என்னென்ன மாதிரி இருக்கணும் அப்படின்னு பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வித்தவுட் ஃபோட்டோகிராஃப்ஸும் ரிஜெக்ட் பண்ணுறான். நீங்கள் மொத்த அப்ளிகேஷன் போட்டுட்டீங்க, ஃபோட்டோக்கு பதில் ஏதோ ஒயிட் ஷீட் இந்த மாதிரி அப்லோட் பண்ணிட்டாலும் இந்த இடத்துல அப்லோட் எடுத்துக்கிட்டாலும் ஃபியூச்சரில் என்ன ஆகிடும், அது ரிஜெக்ட் ஆகிடும். ஸோ ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு முன்னாடி 100% எல்லா பாயிண்ட்டும் சரியாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு ஃபீஸ் பே பண்ணுங்கள், இல்லையா கரெக்ஷன் போட்டு ஃபீஸ் பே பண்ணுங்கள். எக்காரணம் ஒன்று தப்பாக இருக்குது இட்ஸ் ஓகேன்னு சொல்லி பண்ணிடாதீங்க, ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அப்போ ஃபோட்டோகிராஃப் எந்த மாதிரி இருக்கணும் சார், ஃபோட்டோகிராஃபின்னு சில ரூல்ஸ் இருக்குது. என்னென்ன சார் இருக்கணும், ஃபோட்டோ எடுக்கிறப்போ காது கிளியராக தெரியணும். இந்த 2 சைடுக்கு இப்போ பாருங்கள், என் காது சைடு தெரியலையா, இப்படிலாம் இருக்கக்கூடாது. ஸோ தெளிவாக நிற்கிறப்போ இந்த 2 காதுமே தெரியணும். அதாவது ஸ்ட்ரைட்டாக பார்த்தானா எனக்கு 2 காதுமே தெரியும். ஸோ அந்த மாதிரி கிளியர் காது இருந்துச்சா நீங்கள் கரெக்டாக ஃபோட்டோ எடுத்துருக்கீங்கன்னு அர்த்தம். அடுத்தது ஒயிட் பேக்ரவுண்ட் இருக்கணும், பின்னாடி வெள்ளை பேக்ரவுண்ட் இருக்கணும். நிறைய பேர் ப்ளூ பேக்ரவுண்டில் போட்டிருப்பீங்க, பட் இது வரைக்கும் ரிஜெக்ட் ஆனதாக பாயிண்ட் இல்லை. பட் ஆனால் இனிமேல் போகிறவங்க ஒயிட் பேக்ரவுண்ட் யூஸ் பண்ணுங்கள். 10th படி வந்து பார்த்தீங்கன்னா கீழே நேம் எழுதணும். அண்டு என்றைக்கு அந்த ஃபோட்டோ எடுத்திங்களோ அதுக்கான டேட்டையும் கீழே மென்ஷன் பண்ணிக்கணும். இது 2மே கம்பல்சரி. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இது 2 நீங்கள் போடாமல் தான் நிறைய பேர் அப்லோட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அது ஒன்றும் ரிஜெக்ஷன் ஆனதில்லை, பட் இனிமேல் போகிறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடுங்க. அண்ட் கிளியர் ஃபேஸ் இருக்கணும். ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃபேஸ் தான் அப்படின்னு ரெக்கக்னைஸ் பண்ணணும். இது எப்படி இருக்கணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் உங்களோட ஃபோட்டோ, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அப்படி முடியுது அப்படின்னா
இது பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவில் பின்னாடி ஒயிட் பேக்ரவுண்ட், இந்த இடத்துல உங்களோட 10th மார்க் ஷீட் படி நேம், ஃபார் எக்ஸாம்பிள் ஆர் சரவணன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி போட்டுட்டு அன்றைக்கி என்ன டேட்டு 10/2/2025 எடுத்தது, டேட் ஆஃப் பர்த் இல்லை, எப்போ நீங்கள் அந்த ஃபோட்டோ எடுக்கிறீங்களோ அதோட டேட் வந்து இப்படி மென்ஷன் பண்ணியிருக்கணும். இது ஃபோட்டோ கடைக்காரங்கிட்ட கேட்டாலே அவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஃபோட்டோ இருக்கணும். இந்த மாதிரி ஃபோட்டோ இல்லை இருக்கான்னு ஒரு டைம் செக் பண்ணிக்கிங்க. அண்ட் தென் வந்து டி ஷேப்டு, உங்கள் ஃபோட்டோ மூஞ்சி வந்து பார்த்திங்கன்னா ஒடுங்கின மாதிரி இருந்தாலும் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அண்ட் ஹேண்ட்மேடு ஆர் கம்ப்யூட்டர் மேடு, உங்களோட ஃபோட்டோகிராஃப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் ஃபோட்டோ மாதிரி இல்லை, ஏஐ மூலமாக ஜென்ரேட் பண்ண மாதிரியோ இல்லை வேறு ஏதாவது ஒரு தப்பான ஃபால்ட்டாக இருந்துச்சுனாலோ உங்களுக்கு பதில் இன்னொருத்தரோட ஃபோட்டோ நீங்கள் அப்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா அது பேர் டி ஷேப்டு ஆர் ஹேண்ட்மேடு. ஏன்னு கேட்டிங்கன்னா சில பேர் இந்த ஃபோட்டோ மட்டும் மாற்றிவிட்டு இன்ஃபர்மேஷன்லாம் கரெக்டாக பண்ணிடுவாங்க. இப்போ என் ஃபோட்டோவுக்கு பதில் இன்னொருத்தர் ஃபோட்டோ போட்டு அவனை எக்ஸாம் எழுத வச்சுருவாங்க, நண்பன் பட விஜய் மாதிரி எழுத வச்சுருவாங்க. அண்ட் அது அந்த அப்ளிகேஷனில் அவனுக்கு மார்க் வந்துடும். அண்ட் காலேஜ் ஜாயின் பண்ணுறப்போ வந்து கிராஸ் வெரிஃபை பண்ணுவாங்க. ஏன்னா ஹால் டிக்கெட்டில் அந்த ஃபோட்டோ தான் இருக்காது, எப்பயுமே மாற்றவே முடியாது. அப்போ ஹால் டிக்கெட்டில் போகிற ஃபோட்டோ வந்து உங்களோட அட்மிஷன், கவுன்சிலிங் அண்ட் அதுக்கப்புறம் ஃபியூச்சர் வெரிஃபிகேஷனுக்கும் அதுதான் இருக்கும். அப்படி ஃபியூச்சர் வெரிஃபிகேஷனில் மாட்டினவங்களும் இருக்காங்க. ஸோ நல்லா பாயிண்டை புரிஞ்சுக்கிங்க. உங்கள் ஃபோட்டோ கிளியராக இருக்கணும், அது உங்கள் ஃபோட்டோவாக இருக்கணும், தேவையில்லாமல் மற்றதை போட்டு இல்லீகல் ஆக்டிவிட்டியில் மாட்டிக்காதீங்க. அண்ட் அன்சைன்டு ஃபார்ம், நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மொத்த அப்ளிகேஷன் ஃபார்ம்லேயும் சிக்னேச்சர் சரியாக போடல, சிக்னேச்சர் இல்லாமல் அப்லோட் பண்ணிங்க, சிக்னேச்சர் பிளர்ராக இருக்குது அப்படின்னா அதுவும் ஸ்கேன் பண்ணி உங்களை ரிஜெக்ட் பண்ணிடும். அடுத்து அன்கிளியர் லெஃப்ட் ஹேண்ட் அண்ட் ரைட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரெஷன்ஸ், நீங்கள் கை ரேகை வைக்கிறீங்களா 10 ரேகையும் கிளியராக இருக்கணும். ஓகே, அந்த லைன்ஸ் தெரியணும். இப்போ தான் அந்த ரேகை அப்படின்னா இதில் கூடிய லைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெளிவாக தெரியணும். ஏன்னா அதை வச்சு தான் நீங்கள் உங்களோட யூனிக் பேட்டர்ன் தெரியும். 10 பேரில் பிளர்ராக இருக்குது அப்படின்னாலும் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. சரி, ரைட்டு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எது மூலமாக சார் ரிஜெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, வெறும் எல்லோருமே கிட்டத்தட்ட 25 லட்சம் பேர் போட போகிறாங்க என்னோடய கணிப்புப்படி. 20 லட்சம் பேருக்கு வந்து மேனுவலாக செக் பண்ண முடியாது இல்லையா, எல்லாமே ஏஐ மூலமாக செக் பண்ணுவாங்க. ஸோ ஏஐ மூலமாக செக் பண்ணுறப்போ நமக்கு ஏதாவது செக் பண்ணுறப்போ ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா இருந்துச்சு, பிளர்ராக இருந்துச்சு அப்படின்னா அதுவும் நமக்கு என்ன ஆகும், ரிஜெக்ட் ஆகும். ஸோ ஏஐ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணும். ஏஐ மூலமாக வந்து பார்த்திங்கன்னா எத்தனை லட்சம் பீப்புள்ஸாக இருந்தாலும் நம்ம ஸ்கேன் பண்ணிட முடியும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் இந்த வருஷம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க இந்தியா தரப்பில். ஸோ அதனால் இதெல்லாம் உங்களை அப்ளிகேஷன் ஃபார்ம் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். ஸோ மேனுவலாக செக் பண்ணுறதுக்குலாம் வாய்ப்பு இல்லை. இந்த மாதிரி ஏஐ வச்சு செக் பண்ணுறப்போ ஏஐ எதுக்கு ரிஜெக்ட் பண்ணதுனே தெரியாது. பட் பிஃபோர் தட் அஃபிஷியல் வெரிஃபை பண்ணுவாங்கன்னு நம்புகிறேன். இல்லை ஏஐ மூலமாக டேரெக்டாக எப்படி ரிஜெக்ட் பண்ணுறதை அக்செப்ட் பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியல. ஸோ அதனால் நம்ம தரப்புலேருந்து எந்த வகையான தவறுகளும் இல்லாமல் ப்ராப்பராக வந்து அப்ளிகேஷன் போடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோ நான் கன்க்ளூட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஃபர்தர் எந்த டீட்டெயிலாக இருந்தாலும் நம்ம வெற்றி தமிழ் அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீனில் கிடைக்கிற 90805492 7373264210 அப்படிங்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் கேட்கலாம். அண்ட் வீடியோட எண்டில் எல்லா பேரண்ட்ஸ்க்கும் ஒரு ரெக்யூஸ்ட், டவுட் ரிலேட்டடாக இருந்தால் மட்டும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய கால்ஸ் வருது. ஸோ வாட்ஸ்அப் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 9080549980. இதில் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தனி டீம் இருக்குது, அவங்களுக்கு ரிப்ளை பண்ணிடுவாங்க. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கால் பண்ணிகிட்டே இருக்கப்போ என்கொயரி கால் அண்ட் இந்த கால் கிளாஸ் ஆகுது, ரொம்ப நேரம் விரயமாகுது. ஸோ அகாடமி சார்ந்தப்பட்ட நிகழ்ச்சிகள் கொஞ்சம் பாதிக்கப்படுது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டவுட்ஸ் ரிலேட்டடாக வாட்ஸ்அப் பண்ணிடுங்க. தனி டீம் அதை பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோ நான் கன்க்ளூட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கம்மா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.